நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 8வது நாளிலே நாம் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ அவ்வளோ பெரிய மீதியானியரை இஸ்ரவேலை நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பலத்தை தருகிறார். இருக்கிற இந்த பலத்தோடே போ, இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஒருவேளை பலனே இல்லாமல் வந்திருக்கலாம், எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி இல்லாமல் வந்திருக்கலாம். நான் என்ன செய்வேன், எனக்கு முன்பாக இருக்கிற சத்துரு அவ்வளோ பெரிய ஆளாச்சே, எனக்கு முன்பாக சவால் விடுகிற காரியம் அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிருச்சே, நான் எப்படி நிற்க முடியும், எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ. இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு போன்னு சொல்லல, இன்னொருத்தரை கூட்டிட்டு போன்னு ஆண்டவர் சொல்லல, இன்னொருத்தரை உன்னுடைய பக்கத்துல உதவிக்காக வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீங்க யாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், நீங்க யாரோடு கூடவும் போக வேண்டாம், நீங்க யாருடைய உதவியும் நாட வேண்டாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ. உனக்கு முன்பாக இருக்கிற எதிரியை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் ஒருத்தரை மட்டும் வச்சு, உங்க ஒருத்தரை மட்டும் வச்சு, என் கூட கோஆபரேட் பண்றதுக்கு யாரும் இல்லையே, எங்க கூட நிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே. அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாருடைய இருதயமும் தளர்ந்து போயிருச்சு, எல்லாரும் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தின் மூலமாய் இவங்க எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டார்களாமா. நீங்க வேதத்துல இது வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்க 6வது அதிகாரத்துல வாசிக்கும் போது இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்குது. இது ஒரு நாள் 2 நாளுடைய பிரச்சனை அல்ல, சில மாதங்களுடைய பிரச்சனை அல்ல. இந்த மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 7 ஆண்டுகளாக இந்த வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், 7 ஆண்டுகளாக பாடுபட்ட, 7 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட அந்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கர்த்தர் எழுப்பி ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பல வருடமாய் கண்டினியூவாய் 6 வருடமாய் 7 வருடமாய் தொடர்ந்து இருக்கிற அந்த பிரச்சனைக்கு, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு, சில ஆண்டுகளாக உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற சில காரியத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். பல வருடங்களா இருக்கிற அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்திலே விடுதலை தர போகிறார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இப்போ இந்த இடத்துல மீதியானியர்கள் போரடிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குகைகளிலையும் நிறைய இடங்களில் போய் இவர்கள் பல இடங்களில் போய் அரணிப்பான இடங்களிலேயும் போய் தங்கினார்கள், ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் அந்த வசனத்தை சொல்லுது. நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, மீதியானியர்களின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர்களின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலையும்
குகைகளிலேயும் அரணான ஸ்தலங்களிலேயும் அடைக்கலம் கட்டி கொண்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனை இவர்களுக்கு 7 வருஷமா தொடர்றதுனால இந்த ஜனங்களால எதிர்த்து நிற்க முடியாம, எதிராய் அவர்களுக்கு போக முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிலர் குகைகளில் போய் தங்குறாங்க, சிலர் கெபிகளில் போய் தங்குறாங்க, சிலர் யாராவது ஒருத்தர் இந்த இடம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், இங்க போய் தங்குங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், அப்படி எப்படியாவது இந்த காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லை, போராடுறதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. அத்தனை பேரும் தங்களை பார்த்து கொள்ளுகிறதற்கு அத்தனை பேரும் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா அந்த ஒளிந்து கொள்ளுகிற நேரத்தில் ஒரே ஒருவன் மட்டும் எழும்பி, வேதம் சொல்லுகிறது, அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்துதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பார். அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த தரிசனத்தை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். அந்த தரிசனத்திற்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். அந்த தரிசனம் உள்ள மனிதனை கர்த்தர் தட்டி கொடுப்பது உண்மையானால் நான் நம்புகிறேன், எல்லாரும் அமைதியாயிருக்கும் போது, எல்லாரும் அந்த பிரச்சனைகளுக்காக ஒளிந்து ஒளிந்து வாழும் போது, எல்லாரும் குகைகளிலேயும் கெபிகளிலேயும் அரணிப்பான ஸ்தலங்களையும் தேடும் போது, கர்த்தர் சமூகத்தில் தைரியத்தோடு நிற்கிற ஒரு கிதியோனை கர்த்தர் இன்று தேடுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையை தேடுகிறார். அவர்கள் தலையின் மேல் கர்த்தருடைய மகிமை கடந்து வரப்போகிறது. கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் உன்னோடு கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ சகல ஜனங்களையும் முறியடிப்பாய். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் சந்தித்த 3 விதமான கூட்டத்தை குறித்து வேதம் நமக்கு இந்த இடத்துல சொல்லுது. வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் விதைத்துக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும் வைக்காமற் போவார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மீதியானியருடைய கூட்டத்தில் இவங்க ஒருத்தங்க கிடையாது, கிட்டத்தட்ட 3 டீம் இவர்களுக்கு எதிராகி வருகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற 3 விதமான பிரச்சனைகள், இல்லைன்னா 3 விதமான ஆட்கள்னு சொல்லலாம். ஒன்று, நம்பர் 1, முதலாவது என்ன சொல்லுதுன்னா, வேதம் அவர்களுக்கு எதிரே பாளையம் இஸ்ரவேல் விதைக்கும் போது மீதியானியரும், இதை நீங்க ஒரு இடத்துல வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற முதல் கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னு சொன்னா, இந்த மீதியானியர். இவர்களுடைய கேரக்டர் என்னன்னு இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, மிருக ஜீவன்களோடு தங்களுடைய கூடாரங்களோடு வெட்டு கிளிகளை போல திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததற்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தரப்போகிறார். இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் முதல் ஜெயத்தை எங்க கொடுத்தார் அப்படின்னா, கெடுத்து விட நினைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ ஒரு கூட்டத்தை நீ ஜெயிப்பாய். யாரை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உயர்வுகளை கெடுத்து விட நினைக்கிறவர்களை
கர்த்தர் இந்த ஜெபத்திலே ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தர போகிறார். அவர்கள் இனி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது, இனி அந்த உயர்வை கெடுக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்தெந்த இடத்திலே கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கிருபையாய் தரப்போகிறார். கைகளை மேல உயர்த்தி அந்த மீதியானியரை இப்ப நம்ம ஹல்லேலூயா அவர்களை ஜெயிக்க போறோம். கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார், கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். நம்முடைய பெருக்கத்தை கெடுக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா சந்திப்பாராக. அடுத்த படிக்கு போகிறதை கெடுத்துவிட நினைக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது தொடுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய ப்ரமோஷனை கெடுக்க நினைக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் அந்த மீதியானியரை இப்பொழுது முறியடிக்க கூடிய ஒரு பலனை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புறேன், இனி உங்களுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை அவர்கள் கெடுக்க முடியாது. இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? இந்த கிதியோன் ஜெயித்த முதல் கூட்டம் யார் அப்படின்னா, அவனுக்கு விரோதமாய் வந்த முப்படை, 3 படைகள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. அதுல வருகிற முதல் படை யார் அப்படின்னா மீதியானியர்கள். இந்த மீதியானியருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க, எல்லாத்தையும் கெடுத்து விடுவாங்க. நம்ம பாருங்க, எந்த காரியத்தை செஞ்சாலும் கெடுத்து விடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த காரியத்திற்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புவாங்க. எப்படி கெடுத்து விடலாம், இவனுடைய உயர்வை எப்படி கெடுக்கலாம், இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்காம எப்படி இவனை கெடுக்கலாம் அப்படின்னெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் நான் நம்புறேன், கர்த்தர் கிதியோனை ஜெயிக்க பண்ணினார். அவர்கள் போடுகிற ஆலோசனைகளை கர்த்தர் மாற்றுவாராக. அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நினைக்கிற, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த சக்திகளை கர்த்தர் இன்று முறியடிப்பாராக. 2 கைகளை மேல உயர்த்தி முழு மனதோடு கூட யாரெல்லாம் இந்த பாதையில கடந்து போனீர்களோ, எஸ் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்க நினைக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, இந்த குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்தது, இந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தது. இதை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் இப்போ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க மகிமை அந்த மீதியானியர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த உறவை கெடுக்க நினைக்கிற, அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற சக்திகளை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை கெடுக்கிற மீதியானியருடைய கையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன்.